அடிபட்டு ரத்தம் வர்றதுக்கு வேர்க்கிறது எவ்வளோ பெட்டர். Hey guys, welcome back to the channel. எப்படி இருக்கீங்க? இந்த எபிசோட்ல நம்ம ரைடிங் கிளவ்ஸ் பத்தி தான் பேச போறோம். ஒரு டூரிங் கிளவ்ஸ்ல என்னென்ன இருக்கணும், ரைடிங் கிளவ்ஸோட பர்பஸ் என்ன, அண்ட் ஒரு ரைடிங் கிளவ்ஸ் அதாவது டூரிங் கிளவ்ஸ் வாங்கும்போது நீங்க என்னென்னலாம் மைண்ட்ல வச்சுக்கணும், அதை எப்படி சூஸ் பண்ணணும், அண்ட் நான் வச்சிருக்கிற கிளவ்ஸோட ஒரு ரிவ்யூ இதெல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம யூஷுவல் இன்ட்ரோக்கு அப்புறம் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஒரு ரைடிங் கிளவ்ஸ்க்கு மல்டிபிள் பர்பஸஸ் இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன். நம்ம ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஆப்போசிட்லேருந்து ஏதாவது வந்து இடித்தாலும் சரி, நம்ம கீழே விழுந்தாலும் சரி, நம்ம ஹேண்ட்ஸ் அதாவது நம்ம பாம் வந்து நம்ம கை வந்து ரோடில் ஸ்க்ராட்ச் ஆகும்போது நிறைய தேயாமல் இருக்கிறதுக்கு, அடிப்படாமல் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் வந்து இந்த கிளவ்ஸோட மெயின் பர்பஸ். நம்ம கீழே விழும்போது கிராப் எஃபெக்ட்னு ஒன்று நடக்கும். அது என்னென்னா நம்ம இன்ஸ்டிங்க்டிவாக நம்ம வந்து இப்படி தான் நம்ம கை வந்து போகும். கீழே விழும்போது கூட நம்ம இப்படி தான் சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம், இப்படி இல்லைன்னா இப்படி சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் நம்ம. ஸோ இதுதான் கிராப் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இதனால் ஃபஸ்ட்டு அடிபடுறது வந்து நம்ம கையாக தான் இருக்கும், தேயறது கையாக தான் இருக்கும். அதனால தான் நமக்கு இந்த ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொரு பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாங் ரைட் போகும்போது வெறும் கையில் நீங்கள் வந்து ஹேண்டில் பார் பிடிச்சிட்டு இருந்தீங்க ரொம்ப நேரத்துக்கு அப்படின்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, உங்கள் கையில் வந்து காப்பு காய்ச்சிரும், உங்கள் கை வந்து வலிக்க ஆரம்பிச்சிரும், உங்கள் கை வந்து ரொம்பவே அழுக்காயிரும், டஸ்ட்டில் வந்து ரொம்பவே அழுக்காயிரும். நிறைய டைம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப நேரம் ஓட்டினதுக்கப்புறம் உங்கள் கையில் வந்து அந்த பிளாக்காக அந்த ஹேண்டில் பாரில் இருக்கிற அந்த கருப்பு வந்து உங்கள் கையில் ஒட்டிக்கும். இது எல்லாமே நம்ம ரைடிங் கிளவ்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிடுவோம். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு அடிஷ்னல் கம்ஃபர்ட் கொடுக்கும் ரைடிங் கிளவ்ஸ். பட் அதுலேயும் ஒரு டிஸ்க்ளைமர் இருக்குது, நீங்கள் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். 100 கிலோமீட்டர்ஸாவது உங்களுக்கு தேவைப்படும் இந்த ரைடிங் கிளவ்ஸ்க்கு பழகிறதுக்கு. ஸோ ரைடிங் கிளவ்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அர்பன் ரைடிங் கிளவ்ஸ் இருக்குது, அதாவது சிட்டி யூஸ்க்கு நம்ம பண்ணுற ரைடிங் கிளவ்ஸ் இருக்குது. அப்புறம் செமி காண்ட்லெட் கிளவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அண்ட் ஃபுல் காண்ட்லெட் கிளவ்ஸும் இருக்குது. ஸோ பேசிக்காக அர்பன் ரைடிங் கிளவ்ஸில் அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்காது. செமி காண்ட்லெட் கிளவ்ஸ் அதை விட கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபுல் காண்ட்லெட் கிளவ்ஸில் வந்து சுப்பீரியர் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து கேட்டகரைஸ் ஆகிருக்கு கிளவ்ஸ்ன்றது. அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அர்பன் ரைடிங் கிளவ்ஸ் வந்து சீப்பாக கிடைக்கும். செமி காண்ட்லெட் கிளவ்ஸ் அதை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஃபுல் காண்ட்லெட் கிளவ்ஸ் வந்து டூரிங்க்கு ஸ்பெசிஃபிக்கான கிளவ்ஸ், அது இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் எதை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதோட கம்பேரிசன் நீங்கள் அப்படியே ஹெல்மெட் கூட பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்குன்றது புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம அர்பன் ரைடிங் கிளவ்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டில் எவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் ஒரு அர்பன் ரைடிங் கிளவ்ஸ்லையும் இருக்கும். உங்கள் ஃபேஸே வந்து ஃபுல்லாக எக்ஸ்போஸ்டாக இருக்கும் ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டில். அதே மாதிரி தான் ஒரு அர்பன் ரைடிங் கிளவில் உங்கள் ஹேண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோ ப்ரொடெக்ஷன் கிடைக்காது. ஸோ இருக்கும், சராச்சிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும், பட் சுப்பீரியர் ப்ரொடெக்ஷன்னு சொல்ல முடியாது. செமி காண்ட்லெட் கிளவ்ஸ் ஆக்சுவலாக என்கிட்ட இப்போ காட்டுறதுக்கு இல்லை, பட் நான் ஸ்க்ரீனில் போடுறேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் பாருங்கள். இது வந்து நீங்கள் டூரிங்க்கும் யூஸ் பண்ணலாம், சிட்டி யூஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ இங்கே வரைக்கும் ரிஸ்ட் இங்கே வரைக்கும் தான் வரும். ஸோ இதில் நல்லாவே ப்ரொடெக்ஷன் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த செமி காண்ட்லெட் கிளவ்ஸில் வந்து நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. இது வந்து உங்களோட ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணலாம். பட் டூரிங் ஹெல்மெட்ஸ் இல்லாமல் டே டு டே நம்ம யூஸ் பண்ணுற ஹெல்மெட்ஸ் இருக்கும் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் VIA ஸ்டட் இந்த மாதிரிலாம் ஹெல்மெட். ஸோ அதோட ப்ரொடெக்ஷன் எவ்வளோ இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செமி காண்ட்லெட் கிளவ்ஸில் இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் காண்ட்லெட் கிளவில் சுப்பீரியர் ப்ரொடெக்ஷன் இருக்கும். உங்களோட ரிஸ்ட் வரைக்கும் கவர் ஆகும், இங்கேயும் ப்ரொடெக்ஷன் இருக்கும் இதில். ஸோ இது ஜாக்கெட் வந்து நம்ம ரைடிங் ஜாக்கெட் வந்து இதுக்கு அடியில் உள்ளே போயிடும். இது வந்து நம்ம ரைடிங் ஜாக்கெட்டுக்கு மேலே இருக்கும். நான் ரைடிங் ஜாக்கெட்டை போட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு, பிகாஸ் இது ரைடிங் ஜாக்கெட் இல்லாமல் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, ஏதோ தானோஸோட கிளவ்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் காண்ட்லெட் கிளவ்ஸில் வந்து ரைடிங் ஜாக்கெட் அடியில் போகும், அதுக்கு மேலே கிளவ்ஸ் உட்காரும். இங்கே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இங்கே ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ ரிஸ்ட்லேயும் நமக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ரிஸ்ட்டை தாண்டினா அப்படியே நமக்கு ரைடிங் ஜாக்கெட்டோட எல்போ ப்ரொடெக்டர் இங்கே வந்துடும். ஸோ இம்பேக்ட்னு ஒன்று ஆகும்போது நம்ம இப்படி ஃபோர்ஸ் கொடுக்கும்போது நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இதுவும் இருக்குது, நம்மளோட எல்போ பேடிங்கையும் இருக்குது. ஸோ எக்ஸ்போஸ்டான ஏரியா எதுவுமே கிடையாது இங்கே. டூரிங்க்கு பார்த்தீங்கன்னா டவுட்டே இல்லாமல் ஃபுல் காண்ட்லெட் கிளவ்ஸ் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் மோஸ்ட்லி நல்ல டூரிங் ரைடிங் கிளவ்ஸ் பார்த்தீங்கன்னா லெதரில் செஞ்சுருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் வந்து லெதரில் கவர் ஆகிருக்கும். ஸோ லெதரில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. தேய்க்கும் போது கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும் உங்களை.
நீங்கள் வந்து ஒரு பிகினர் ரைடர் அப்படின்னா கண்டிப்பாக அமேசானில் போய் சர்ச் பண்ணும்போது ரைடிங் க்ளவுஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ப்ரோ பைக்கர் க்ளவுஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். 350 ருபீஸ்க்கு இந்த ப்ரோ பைக்கர் க்ளவுஸ் தான் உங்களோட சர்ச்சில் வந்து ஃபஸ்ட் காமிக்கும். பட் இந்த க்ளவுஸை போட்டு ஓட்டுறதுக்கும் நீங்கள் வந்து கையில் துணியை கட்டி ஓட்டுறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. பிகாஸ் இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் தான். துணியை வந்து நீங்கள் ஒரு தடவை ரோட்டில் போட்டு தேய்ச்சி பாருங்க என்ன ஒன்று. ஸோ இந்த ப்ரோ பைக்கர் க்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற ப்ரொடெக்டிவ் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான். அந்த ப்ரொடெக்ஷன் கூட எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்களா ஒரு கிராக் இருக்குது இதில் பாருங்கள். ஸோ இந்த கிராக் தெரியுதா உங்களுக்கு? ஸோ எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன்னா இது வெறும் கீழே ஊன்னதுக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதில் எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு. இது எல்லாமே வந்து வெறும் கிளாத் தான் இங்கே. ஸோ மெஷ் தான் ஃபுல்லாக. இங்கே நக்கிள்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது இதில். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நீங்கள் ஒருத்தவங்க விழும்போது எப்படி விழுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிறைய டேமேஜ் வரும் உங்களுக்கு. இங்கேயும் வரும், பட் இதை விட உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இங்கே தான் நிறைய தேவை என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதே மாதிரி ஃபிங்கர்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு ரைடிங் க்ளவுஸில். அந்த ஏரியாலையும் இங்கே வந்து ஒன்றும் பெருசாக கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வெறும் ரப்பர் தான் எல்லாமே, அதுவும் காஸ்மெட்டிக், அதாவது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறதுக்காக பண்ண மாதிரி தான் இருக்கே தவிர இது ஃபங்க்ஷனல் எதுவுமே கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த காசு சேர்த்து வச்சு நீங்கள் நல்ல க்ளவுஸாக வாங்க ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணுங்கள். எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீக்லி போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது ஒரு க்ளவுஸ் வாங்கும் போது என்னென்ன விஷயம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அது கூடவே என்னோட க்ளவுஸோட ரிவ்யூவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் நான் எதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு இந்த க்ளவுஸ் வாங்கினேன் அப்படின்னு. இது வந்து ViaTerraவோட கிரிட் ஃபுல் காண்ட்லெட் க்ளவுஸ். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மொதல் விஷயம், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அந்த க்ளவுஸோட ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். பிகாஸ் ரைடிங் க்ளவுஸோட மெயின் பர்பஸ் அதுதான். ஸோ இது வந்து ஒரு க்ளவுஸ்க்குமே டிஃபர் ஆகும். பட் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா என்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே லெதர் மெட்டீரியல். சில க்ளவுஸ் வந்து பார்ஷியலாக லெதர் இருக்கும், சில இடத்துல மெஷ் இருக்கும். எந்தெந்த ஏரியாவில் நமக்கு ப்ரொடெக்ஷன் நல்லா இருக்கணுமோ அந்த இடத்துலலாம் நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள், லெதர் இருக்கான்னு பாருங்கள், மெஷ் இல்லாமல் இருக்கணும் அந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இம்பாக்ட்னு வரும்போது இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ். இந்த ஏரியாஸில் வந்து ஆர்மர் இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாக்ஸ் SPS ஆர்மர்ஸ். இது நாக்ஸ் SPS 404 ஆர்மர்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஆர்டினரி பிளாஸ்டிக் கிடையாது, இது ரொம்பவே டியூரபிளான ஒரு மெட்டீரியல். ஸோ இம்பாக்ட் வந்து அப்சார்ப் பண்ணும், அப்ரேசிவ் ரெசிஸ்டன்ட். ஸ்க்ராட்ச் ஆனாலும் இந்த மெட்டீரியல் தான் போகுமே தவிர உங்கள் கை வரைக்கும் அந்த ஸ்க்ராட்ச் வரவே வராது. அண்ட் அதே மாதிரி இந்த நக்கிள்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த க்ளவுஸ்க்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ செக் பண்ணுங்கள் உங்கள் க்ளவுஸில் நக்கிள்ஸில் எப்படி ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு. இது வந்து இந்த க்ளவுஸில் வந்து இது ஹை டென்சிட்டி TPU மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கார்பன் ஃபைபர் மாதிரி இருக்குது இந்த மெட்டீரியல். பட் எனக்கு தெரிஞ்சு கார்பன் ஃபைபர் கிடையாது, பட் க்ளோஸ் டு கார்பன் ஃபைபர் ஸ்ட்ரென்த் மாதிரி இருக்குது. ஸோ இம்பேக்ட் வந்து நல்லாவே அப்சார்ப் பண்ணும் இது. ஸோ அடுத்தது ஃபிங்கர்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த க்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிங்கி ஃபிங்கருக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்குது. சுண்டு விரலில் வந்து நம்ம தனியாக நவுத்த முடியாது. ஸோ ஆக்சிடென்டலாகவும் ஏதாவது தெரியாமல் நம்ம மடக்கிச்சுன்னா இது வந்து ஈஸியாக நம்ம சுண்டு விரல் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை தனியாக நகர விடாமல் இது ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க. அண்ட் மோஸ்ட்லி நம்ம ரைட் பண்ணும்போது இது தனியாக நமக்கு நகர்த்த வேண்டிய அவசியமும் வராது. ஸோ நம்ம மோஸ்ட்லி இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரும் ரிங் ஃபிங்கரும் தான் யூஸ் பண்ணுவோம் கிளச்சுக்கு, எதுக்குமே பிரேக்குக்குமே சரி. பிங்கி ஃபிங்கரும் ரிங் ஃபிங்கரும் நம்ம தனித்தனியாக மூவ் பண்ணுறதுக்கான அவசியமே வராது நமக்கு ரைடிங் பண்ணும்போது. ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா ப்ரொடெக்ஷன் ப்ராப்பராக இருக்கான்னு பாருங்கள். இங்கெல்லாம் இருக்கணுமோ ப்ரொடெக்ஷன் அங்கெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். அதாவது பாமில் வந்து ப்ரொடெக்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். பாமில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கையை கீழே இப்படி வைக்க போகிறீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல டச் ஆகுமோ அந்த இடத்துல வந்து பக்காவாக ப்ரொடெக்ஷன் இருக்கணும். அப்புறம் அடுத்தது நக்கிள்ஸில் ப்ரொடெக்ஷன் இருக்கணும், ஃபிங்கர்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் இருக்கணும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரைடிங் க்ளவுஸ் வாங்கும் போது செக் பண்ணுங்கள். ஒரு ஃபுல் காண்ட்லெட் க்ளவுஸ் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இங்கே ஒரு அடிஷ்னலாக நமக்கு ரிஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஆர்மர் அதுலேயே வரும். ஸோ இதுதான் ஒரு ஃபுல் காண்ட்லெட் க்ளவோட ஒரு அட்வான்டேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட். இது வந்து நம்ம பெருசாக நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது வாங்கும்போது, பிகாஸ் சைஸ் மட்டும் தான் நீங்கள் செக் பண்ண முடியும். கம்ஃபர்ட் வந்து இனிஷியலாக ஒரு ரைடிங் க்ளவுஸ் சூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்காது தான். அதுவும் நீங்கள் புதுசாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு க்ளவுஸ் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. போக போக தான் அது கம்ஃபர்டபுள் ஆகும். இது வாங்கும் போது என்னால் கையை வந்து அவ்வளோ ஈஸியாக உள்ளே நுழைக்க முடியல. 2 ரைடு போனதுக்கப்புறம் தான் எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளே ஆச்சு. இப்போ வந்து என்னால் ஈஸியாக அதை யூஸ் பண்ண முடியும். டக்குன்னு இதை போட்டுக்க முடியும், டக்குன்னு அவுக்க முடியும். டக்குன்னு அவ்வளோ டக்குன்னு இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் இது ஒரு ஃபுல் காண்ட்லெட் க்ளவுஸ். டைட்டாக தான் இருக்கணும். க்ளவுஸ் வந்து ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. உங்களால் ஒரு க்ளவுஸை வந்து ஃபுல்லாக நுழைக்க முடிஞ்சு ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்றதுனால அவாய்ட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் அது போட போட லூஸ் ஆயிரும். பட் உள்ளே நுழைச்சி
உங்களால் ஃபுல்லாக பெண்ட் பண்ண முடியுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம், க்ளவுஸ் வாங்கும்போது நான் என்ன மைண்டில் வச்சுருந்தேன்னா, க்ளவுஸ் போட்டுக்கிட்டே நம்மளால் ஃபோன் யூஸ் பண்ண முடியணும் அப்படின்றது ஒன்று. ஒரு ரைடில் வந்து நம்ம அடிக்கடி நேவிகேஷனுக்கு மேப் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபோனில். அண்ட் ஃபோன் கால்ஸ் வந்து அதாவது அட்டென்ட் பண்ணுறதுக்கு க்ளவுஸ் அவுக்க வேண்டியது இருக்கும். ஒரு குரூப் ரைட் போகிறோம்னா கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு கால் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு தடவையும் நிப்பாட்டி க்ளவுஸ் அவுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டைட்டான காண்ட்லெட் க்ளவுஸ் இருந்ததுன்னா அவுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு ஒரு ஃபோனோட யூசேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ரைடில் கூட. ஸோ ஒரு க்ளவுஸ் வாங்கும்போது அதில் வந்து ஃபோன் யூஸ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்கள் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு. இந்த க்ளவுஸில் பார்த்தீங்கன்னா 2 ஹேண்ட்ஸ்லையுமே வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கரும் தம்பும் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டக்டிவ் மெட்டீரியல் இருக்குது இதோட டிப்ஸில். ஸோ அந்த கண்டக்டிவ் மெட்டீரியல் இருக்கிறதுனால நம்மளால் ஃபிங்கர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அது ஒரு விஷயம் நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அது பெரிய நீட் இல்லை அப்படின்னா ஃபைன். பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே வந்து இந்த நீட் இருக்கும், க்ளவுஸ் போட்டுகிட்டே ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இல்லைனா ரைட் போகும்போது சில சமயம் அன்னாயிங்காக இருக்கும் இந்த விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா வென்டிலேஷன் பாருங்கள். ஒரு ஃபுல் காண்ட்லெட் க்ளவுஸ் வாங்குறீங்கன்னா வென்டிலேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் இதில் மெஷ் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க டிபெண்டிங் ஆன் த பிராண்ட். பட் மோஸ்ட் ஆஃப் த ஃபுல் காண்ட்லெட் க்ளவுஸ் டூரிங் க்ளவுஸ்க்கு வந்து ஃபுல்லாக லெதராக இருக்கும்போது கொஞ்சம் வென்டிலேஷன் கம்மியாக தான் இருக்கும் கம்பேர் டு அர்பன் ரைடிங் க்ளவுஸ். ஏன்னா அர்பன் ரைடிங் க்ளவுஸ் மோஸ்ட்லி மெஷ்ல தான் இருக்கும், கொஞ்சம் லெதர் இருக்கும், பட் மோஸ்ட்லி மெஷ் இருக்கும், நல்ல வென்டிலேஷனுக்காக இருக்கும். பிகாஸ் சிட்டி ரைடிங்க்கு நம்ம அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக மாட்டோம் அண்ட் நமக்கு ஹேண்ட்ஸ்லாம் அவ்வளோவா ஸ்வெட் ஆகக்கூடாது அப்படின்றதுனால அர்பன் ரைடிங் க்ளவுஸ் வந்து மெஷ்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த க்ளவுஸில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு இங்கே இன்லெட்ஸ் இருக்குது. நக்கிள்ஸ் கிட்ட வந்து ஃபிங்கர்ஸில் வந்து இன்லெட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு இதில் குட்டி குட்டியான போர்ஸும் இருக்குது. ஸோ இந்த போர்ஸ் வழியாக வென்டிலேஷன் இருக்கும். எல்லா இடத்துலையுமே இந்த லெதரில் வந்து ஸ்மால் போர்ஸ் இருக்குது. ஸோ அது வழியாக வென்டிலேஷன் நல்லாவே கிடைக்கும் இதில். பட் ஒரு சிட்டி ரைடிங் க்ளவுஸ் அளவுக்கு வென்டிலேஷன் இருக்காது. டூரிங் பண்ணும்போது நமக்கு அவ்வளோவா ஃபீல் ஆகாது வென்டிலேஷன் ப்ராப்ளம் மாதிரி. பிகாஸ் டூரிங் அப்போது நமக்கு யூஸ்வலாகவே நல்லா விண்ட் இருக்கும். அந்த விண்டுக்கு இந்த ஸ்மால் போர்ஸ் போதும் ஆக்சுவலாக வென்டிலேஷனுக்கு. இன்ஃபேக்ட் மேகாலயாவில் கொஞ்சம் குளிர் ஆரம்பித்த உடனே இது வந்து இந்த க்ளவுஸ் யூஸே பண்ண முடியல. ஸோ இதுக்கு அடியில் ஒரு வின்டர் லைனர் போட்டால் மட்டும்தான் நம்மளால் இந்த க்ளவுஸ் யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் அந்தளவுக்கு வென்டிலேஷன் இருக்குது போதுமான லெவலுக்கு. அந்த மாதிரி கோல்டு கிளைமேட்ஸ் மட்டுமே நீங்கள் ரைடு பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னே தனியாக ரைடிங் க்ளவுஸ் வரும். ஸோ இங்கே ஒரு குட்டி ஸ்லீவ் இருக்குது. ஸோ இந்த ஸ்லீவில் நீங்கள் ஏதாவது டிக்கெட்ஸ் இல்லை டோல் ரெசிப்ட் அந்த மாதிரி ஏதாவது வேணா வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது இதில். கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. லைக் ஆல் ரைடிங் கியர் நீங்கள் கொஞ்சம் பழகிட்டிங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இதில் ஒரு எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த வைசர் வைப்பர். இது எப்படி யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ மழையில் நம்ம வைசர் வந்து தண்ணி இருக்குன்னா நம்மளை க்ளவுஸில் துடைக்கிறதுக்கு பதிலாக கையில் துடைக்கிறதுக்கு பதிலாக வைசர் ஸோ இப்படின்னு நம்ம கேமராவை துடைக்கிற மாதிரி வைசரையும் துடைச்சிக்கலாம். ஸோ இது ஒரு ப்ளஸ் இந்த க்ளவுஸில். ஸோ அடிஷ்னலாக இதில் வந்து கிரிப்காக இங்கே சிலிக்கோன் லேயர் இருக்குது. ஸோ நல்ல ஹேண்டிலில் வந்து கிரிப் கிடைக்கணும் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி இங்கே ஒரு லேயர் இருக்குது. இந்த மாதிரி உங்கள் க்ளவுஸில் இருந்துச்சுன்னா பெட்டர். ஸோ மெட்டீரியல் எப்பவுமே செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சீப்பான க்ளவுஸ் வாங்கினீங்கன்னா யூஸ் பண்ண ஃபிங்கர்ஸில் வந்து இந்த மாதிரி போர்ஸ் வந்துடும். ஸோ நல்ல மெட்டீரியல் இல்லைன்னா இந்த மாதிரி ஃபிங்கர்ஸில் வந்து ஈஸியாக போர்ஸ் வந்து ஹோல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ நல்ல குவாலிட்டி க்ளவுஸ் வாங்கினீங்கன்னா இந்த டிப்ஸில் வந்து அடிஷ்னலாக லெதர் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஈஸியாக ஹோல் வராமல் இருக்கிறதுக்கு அடிஷ்னலாக லெதர் லேயர் இருக்கும் இங்கே. ஸோ அதனால் நீங்கள் இந்த விஷயம்லாம் நீங்கள் பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 5000 rupees வரும். பட் உண்மையிலேயே அந்த காசுக்கு ஒர்த்து தான். பிகாஸ் கீழே விழும்போது நம்ம கை சராச்சிச்சு அப்படின்னா நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு ரைடிங் க்ளவுஸ் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அது ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கிற மாதிரி வாங்கினா தான் அதோட யூஸே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேஃப்டி மெட்டீரியல் எப்பவுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. வேறு எதில் நீங்கள் சிக்கனமாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் சேஃப்டி கியரில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் அல்டிமேட்லி ஏதாவது ஆச்சுன்னா உங்கள் கஷ்டத்தை வந்து நிறைய இதை அவாய்ட் பண்ணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சேவ் பண்ணி காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் 2-wheeler அதாவது மோட்டார் சைக்கிள் ரைடிங் வந்து ரொம்பவே ரிஸ்கியான ஒரு பிஸ்னஸ். ஸோ சேஃப்டி வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்க்கறதுனால தான் நான் இவ்வளோ சேஃப்டி காஷியஸாக இருக்கேன். உங்களுக்கும் அந்த சேஃப்டியை வந்து ப்ரீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தயவு செய்து சேஃப்டி கியரில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. உங்களோட டூரிங் ஸ்பீட், உங்களோட ரைடிங் ஸ்டைல், அதுக்கேற்ற மாதிரி எப்பவுமே உங்களோட ரைடிங் கியர்ஸ்
சூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க சிட்டி ரைடிங்க்கு வந்து ஒரு அர்பன் ரைடிங் க்ளவ்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அண்ட் டூரிங்க்கு லாங் டூரிங்க்கு வந்து ஒரு ஃபுல் காண்ட்லெட் க்ளவ்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கே ரைடு பண்ணாலுமே உங்களுக்கு மேக்ஸிமம் சேஃப்டி மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் வந்து கண்டிப்பாக தேவை. சிட்டியாக இருக்கட்டும் இல்லை லாங் ரைட்ஸாக இருக்கட்டும், நான் எப்பயுமே வந்து ஃபுல் காண்ட்லெட் க்ளவ்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா எப்பயுமே வந்து மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் இருக்கிற க்ளவ்ஸை யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வேர்த்தாலும் பரவாயில்ல, அடிப்பட்டு ரத்தம் வர்றதுக்கு வேர்க்கிறது எவ்வளோ பெட்டர். கரெக்டாக இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். மோஸ்ட்லி ரைடிங் க்ளவ்ஸ் வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்காது. பிகாஸ் வாட்டர் ப்ரூஃபாக இருந்தால் வென்டிலேஷன் இருக்காது, அண்ட் வென்டிலேஷன் இருந்தால் வாட்டர் ப்ரூஃபாக இருக்க முடியாது. நிறைய பேர் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும்ன்ட்டு உள்ள சர்ஜிக்கல் க்ளவ்ஸ் போட்டு அதுக்கு மேலே ரைடிங் க்ளவ்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நம்ம கை நனையிறதுனால ஒன்றும் பெருசாக ஆகிட போகிறது கிடையாது. உங்கள் க்ளவுஸ் டைட்டாக இருந்ததுன்னா எப்படி இருந்தாலும் உங்கள் க்ரிப் வந்து ப்ராப்பராக இருக்கும், நனைஞ்சாலுமே சரி. ஸோ வாட்டர் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக உள்ள இந்த சர்ஜிக்கல் க்ளவ்ஸ் அதெல்லாம் போட அவசியம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. நான் வந்து எந்த பிராண்டையும் வந்து நான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணல. பிகாஸ் ரைடிங் க்ளவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு ரைடிங் க்ளவ்ஸை சூஸ் பண்ணுங்கள் உங்கள் பட்ஜெட்குள்ளே இருக்கிற மாதிரி. செமி காண்ட்லெட் க்ளவ்ஸ் எனக்கு தெரிஞ்சு 2000 rupeesக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். ஃபுல் காண்ட்லெட் க்ளவ்ஸ் உங்களுக்கு 2500 5000 rupees வரைக்குமே போகும். நான் உங்களை வந்து ஃபுல் காண்ட்லெட் க்ளவ்ஸ் வாங்க தான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் ஒரு டைம் வாங்குறீங்க, இந்த மாதிரி லெதர் க்ளவ்ஸ் வாங்கினீங்கன்னா நிறைய ரைட்ஸுக்கு வந்து தாங்கும். ஸோ நல்ல ப்ரொடெக்ஷனாக இருக்கிறதா பார்த்துட்டு நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை போட்டு வாங்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில பிராண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆஸ்பிடா, ரைனாக்ஸ், சிமிட்டர், ஸ்காலா, பைக்கிங் பிரதர்ஹுட், VIA-TERRA, சொலேஸ் கியர்ஸ்லேயுமே கூட இருக்குது ரைடிங் க்ளவ்ஸ். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குங்க ரைடிங் க்ளவ்ஸ். உங்களுக்கு நல்ல ஆஃபர் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்குங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரைடிங் க்ளவுஸ் வச்சுருந்தீங்கன்னா எந்த ரைடிங் க்ளவுஸ் வச்சுருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இல்லை வாங்க போகிறீங்கன்னா எந்த க்ளவுஸ் மைண்டில் வச்சுருக்கீங்கன்றது எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட மற்ற அழகான வீடியோஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். கீழே போயிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ரைடிங் கம்யூனிட்டிக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும், யூடியூபும் ரெக்கமெண்ட் பண்ணும். நம்மளுடைய சாகசங்கள் தொடரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.